ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சில்லி இன் அனதர் வேர்ல்ட் அட் லெவல் 2 சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 3 நாள் வீடியோ வராத காரணம் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப வேலையாக போச்சு, அதனால தான் கொஞ்ச நாள் வீடியோ வரல கைஸ். அடுத்து இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த ஃபெண்டிஸ் எப்படி சமாளிக்கலான்னு பார்க்குறான். நிறையா ஸ்பெல்லு வருது. பட் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணால் டக்குன்னு ஃபெண்டியை அட்டாக் பண்ண வந்தோடனே நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி டக்குன்னு டெலிபோர்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கும் சார், ஃபெண்டி டக்குன்னு அட்டாக் பண்ண வந்து டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஏதோ சமாளித்து பார்த்துட்டு கிராவிட்டி மேஜிக் போட்டான். ஃபெண்டி நிறையா மேஜிக் யூஸ் பண்ணுது. அப்போது ஹீரோ முன்னாடி ஒரு ஸ்பெல்லு வருது, நீங்கள் ஸ்லேவரியாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வேணாம், எப்படி இந்த ஃபெண்டியை ஸ்லேவரியாக மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறான். அவன் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபெண்டி நிறையா மேஜிக் போட ட்ரை பண்ணால் ஃபெண்டியாக முடியல. நம்ம ஹீரோவுக்கு மாட்டி திரும்ப அந்த ஆப்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு மோஸ்ட்டில் டக்குன்னு அந்த ஃபெண்டின் ஹீரோ வந்துடுது. என்னால் இதுக்கு மேலே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட மேனாக உள்ள நீ என்ன கில் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெண்டின் அப்புறம் ஹீரோ டக்குன்னு மேஜிக் எடுத்து விட்றான். நீ என்னை கொண்டுரு, ஏன்னா உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெண்டி சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாக வேணாம், நான் எதுக்கு மற்றவங்க கில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த ஃபெண்டியும் திரும்ப ஒரு பழைய ஃபார்முக்கு மாறுது. என்னென்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு ஃபார்முக்கு மாறுது. இந்த பொண்ணு ஃபார்முக்கு மாறினே டக்குன்னு ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நீ எதுவும் பண்ணாது, இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றான். நீ எதுக்கு என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்த நிமிஷம் அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருது. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அந்த பொண்ணை கீப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவிலேயே வந்து எல்லா இதையும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆனால் டக்குன்னு அந்த ஃபெண்டியும் முடிச்சு என்ன எனக்கு ஃபுல்மானவ ரெக்கவர் ஆகிடுச்சா, வேணா நீ கொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெண்டியர் யோசிச்சுட்டு ஆனால் மனுஷவங்க தப்பானவங்க நினச்சேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெண்டியரோ சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கொடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுச்சு. நீ ஏன்னு எனக்கு கொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, நான் யாரையுமே கொல்ல வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ஒரு மாஸ்டராகவே எனக்கு இருப்பீங்க, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதான் நான் யாரையும் ஸ்லேவரி ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்னை கில் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அதான் நீ உன்னை கில் பண்ணாத, நான் உன்னை என் கூட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபெண்டியர் சந்தோஷப்படுது. அப்புறம் நான் நிறையாவே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தன்னோட பழைய ஃபார்மை காமிச்சதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக சமமாக ஆகிருக்கு, அதனால தான் எனக்கு இப்போ தான் இருக்குது, வேறு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீ எனக்கு கூட கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி அப்போ நான் இனிமேல் இதுதான் நான் நிறையா பிரச்சனை ஒரு பரவாயில்லன்ட்டு நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டையும் சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோ மேலே குதிச்சு இது பண்ணிகிட்ருக்கு. அப்படியே நைட் ஆயிடுது. அப்படியே நம்ம கிங்டம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டார்க் ஆர்மி அட்டாக் பண்ண போயிருக்கோம். அவங்க ஆர்மி ஒன்றும் இல்லை, நான் அன்ஸ் பார்த்து அட்டாக் பண்ணி பார்த்தேன், அவங்க எதுவுமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே நடந்ததை காமிக்கிறாங்க. அந்த டார்க் ஆர்மி பற்றி இதெல்லாம் பயந்துட்டுறாங்க, என்ன ஆர்மி நீங்கள் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஒரு நைட் சொல்கிறான், இவர் முன்னாடி போய் அட்டாக் பண்ணாமல் எங்களை போய் முன்னாடி அட்டாக் பண்ண சொன்னார், அதனால தான் நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம், இவர் பயந்துட்டார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோ வெறுப்பாகி போயிட்டுருக்கோம். மோஸ்ட்டில் எனக்கு என்ன லெவலில் போய் ஆக மாட்டேன், இன்னும் அதே லெவலில் தான் இருக்கேன், நான் எப்படியுமே லெவல் கூடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டில் ஒரு பொண்ணு வருது, வாங்க மாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு குஜாலா பண்ண போயிட்டாங்க ஹீரோவும். அப்படியே நம்ம ஹீரோ சிட்டியை காமிக்கிறோம். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து வந்துட்டுருக்கோம். மோஸ்ட்டில் இதாங்க மேடம் காய் வாங்கிக்கோங்க அப்படின்னு மேடம் சொன்னப்போ நம்ம எல்லாருமே கப்புள் நினைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னப்போ அப்புறம் நம்ம 2 பேர் கப்புள்ஸா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்கிட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் கணவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே உள்ள கில்டுக்குள்ளே வந்து காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஈராங்க் இதை கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு கீ செயின் மாதிரி கொடுத்தோன்னே எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு உணவை வெட்டி 2 பேருமே பரிமாறிப்பாங்க, இது மூலமாக தன்னோட அங்கே வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ரி ரொம்ப சந்தோஷப்படுது, எனக்கான என் கணவர் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உன் பேர் என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்டின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு பேர் நம்ம ஹீரோ மாற்றி சொல்லிட்டு அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கொஸ்டின் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இங்கே டார்க் ஆர்மியை அட்டாக் பண்ணது யாராச்சும் போய் காப்பாற்றுங்க, பண்ணிங்களா அட்டாக் பண்ணது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது யார் தராங்களோ அவங்களுக்கு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவே நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாங்க போய் அட்டாக் பண்ணலாம், உங்கள் பவருக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னையவே சமாளிச்சிங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வந்துடுறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு கேஷுவல் மாதிரி இருக்கிறத காமிக்கிறாங்க, ஒரு மேன்சன் மாதிரி. எங்கள் அப்பாவே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சத்தம் கேட்குது, என்னென்னு போய் பார்த்தா அந்த ராயல் நைட்ஸை வந்து மான்ஸ்டர்லாம் சுற்றி வளர்ச்சி அட்டாக் பண்ண பார்த்துட்ருக்கு. அவங்க எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்கன்னு முடியல, டக்குன்னு பார்த்தா எல்லாத்தையும் அட்டாக் ஆகுது.
என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஃபென்ரீரும் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு அடித்து போட்டுறாங்க. ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் ஃபிலோ, நீங்கள் தான் எங்களுக்கு போனவே ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் இந்த மான்ஸ்டரை தனியாக மாறிட்டீங்க, என்ன சரி எங்களுக்கும் தெரியல, நீங்கள் தான் எங்களை டெலிபோர்ட் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அட்டாக் பண்ண வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து முறைச்சனே அது கீழே வந்துடுது. என்னென்னு பார்த்தா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பப்பி மாதிரி நடந்துகிட்ருக்கு. நம்ம இதை என்ன கூட கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கூட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரண்டு பார்க்குறாங்க. சரி நம்ம இதை இப்படியே கொண்டு போகக்கூடாது, ஒரு ஸ்பெல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட காலரை வச்சு இதோட ஃபார்மே மொத்தமாக மாற்றுறான். ஒரு குட்டியாக அழகான குட்டியாக மாற்றுறான். பப்பின்றதே ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற்றுறான். அதுக்கப்புறம் 2 பேர் விளாண்டுட்டு இருக்கும் போஸ்டில் அப்போ தான் இந்த ராயல் நைட்ஸ் இவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷன் மாதிரி இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் தான் எங்களை ட்ரை பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கணும். அதே மாதிரி அந்த நைட்ஸ்லாம் பேரை சொல்கிறாங்க. நான் கதைக்கு தேவையானப்போ மட்டும் அந்த நைட்ஸோட பேர் எல்லாமே சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை ஜஸ்ட் நைட்ஸ் மட்டும் நம்ம கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த டார்க் ஆர்மி அட்டாக் பண்ண. அப்போ ஒரு ஹீரோ வந்தார். அவர் ஆர்மி எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட பர சொன்னனால ராஜாவும் நீங்களாம் நல்லா சண்டை ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கப்புறம் ஹீரோவுக்கே ரொம்ப கடுப்பாயிருது. ஆனால் நம்ம ஃபென்ரீருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிட்டேன், இவ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுறப்போ ஃபென்ரீருக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீ எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபென்ரீருக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க ட்ரைனிங் எடுத்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்ரீக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி சந்தோஷப்படுறான். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மேன்ஸில் தான் தங்குவேன் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு. தங்குங்க, நாங்கள் 2 பேருமே தங்குவோம் அப்படின்றதுக்கப்புறம் பரவாயில்ல 2 பேருமே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரைனிங்லாம் எடுத்து நாங்கள் சொல்லித்தரோம், அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, நாங்கள் எல்லாமே சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம எல்லாம் ட்ரைனிங் எடுக்கலாம், பட் டார்க் ஆர்மி டிஃபீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டிஃபீட் நானே ஹஸ்பண்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்பறம் டார்க் கேஸ்டில் காமிக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கிங் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட்டை யாரை ப்யூரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, சிங்கிள் ஆளா அப்படின்னு சொன்னப்போ என்னது ஒரே ஆளாவா காட்டே ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறேன், அப்போ நம்மளை மாதிரி டீமன்ஸ் அழிக்கிற அவனுக்கு மாத்திரம் தான் அதனால் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம என்னாச்சும் அவன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவனை நம்ம சிறப்படிக்கணும், இல்லாட்டி நமக்கு தான் கஷ்டமாயிரும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அவனை போய் கேப்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் மாதிரி இருப்பான் ஆர்டர் போடுறான். அதோடு இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆன்கோயிங் அனிமேட்டெல்லாம் வாரத்துக்கு ஒன்று தான் வரும், அதனால் என்னால் வாரத்துக்கு ஒன்று தான் போட முடியும் கைஸ். இந்த வாரத்துக்கான எபிசோட் வந்துடும் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே அப்லோட் போட்டுறேன். ஏன்னா அது சப்டைட்டில்ஸ் இல்லாமல் கிடைக்கும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், சப்டைட்டில்ஸ் இல்லாமல் கிடைக்க மாட்டுது. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரி கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம்.